உழைக்கிற கரம் இரண்டு கைகளும் உழைக்கின்றது. ஒவ்வொரு நாள் உழைக்கிற கரத்தை கர்த்தர் நேசிக்கிறார். உங்களையும் இன்றைக்கு நேசிக்கிறவராய் இருக்கிறார். உழைப்பாளிகள் தினம். இன்றைய தினத்தில் ஒரு விசேஷமான ஆசீர்வாதம். அந்த வார்த்தை ஒன்று, தன்னை நம்பி உழைப்பை நம்பி ஓடுகின்ற ஓட்டம். இன்னொன்று, கர்த்தரை நம்பி ஓடுகின்ற ஓட்டம். ஒரு கரம் தன்னம்பிக்கை, சுயம், தன்னுடைய பலத்தை நம்புகிறது. ஒன்று கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறது. கர்த்தருடைய பலத்தினாலே நிற்கிறது. கர்த்தருடைய ஞானத்தினாலே, கர்த்தருடைய வல்லமையினாலே புறப்பட்டு போகிறது. இந்த சுயத்தில் நிற்கிற கரம், உழைக்கின்ற உழைப்பு. இந்த மனுஷன் தன்னையும் நம்ப மாட்டார், மற்றவரையும் நம்ப மாட்டார். உழைப்பை மாத்திரம் நம்புவார்கள். அந்த உழைப்புல பாருங்க, ஓடுகிற ஓட்டம் கொஞ்சம் மஞ்சம் இல்லை, நிறைய சம்பாதிக்க முடியாக இரவும் பகலும் அவர்கள் வேர்வை சிந்தி உழைப்பதற்காக ஓடுவார்கள். ஓடி 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 உழைத்து வீட்டிலே சேர்ப்பார்கள். கொஞ்சமானதை சேர்ப்பார்கள். ஆனால் விதைத்தது அதிகம், ஆனால் அறுப்பதோ குறைவு. ஏன் என்று சொன்னால், இந்த உழைப்பிலே ஆசீர்வாதம் இருக்கிறதா என்று சொல்லி நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லி நாம் சிந்திக்க வேண்டும். இந்த உழைப்பிலே நாம் நிறைய விதைக்கிறோம், ஆனா கொஞ்சமான அறுக்கிறோம். உழைச்சி அதை சேர்த்து கொண்டு வீட்டில் வைக்கும் பொழுது பொத்தலான பைக்குள்ள போடுவது போல காணப்படுகிறது. பொத்தலான பை என்று சொன்னால் ஓட்ட பைக்குள்ள போடுவது காணப்படுது. 70-80 வயசு வரைக்கும் உழைத்து அந்த மனுஷன் அந்த உழைப்பு நம்பிக்கையில இருப்பாங்க. கடைசியில் அவருக்கு கிடைக்கிற வார்த்தை, நீங்க என்னதான் பண்ணீங்க, எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்கன்னு பிள்ளைங்க கேட்பாங்க. அந்த நேரத்தில் இந்த உழைப்பாடியோடைய கண்கள் இருந்து கண்ணீர் வரும். எனவே தன்னுடைய உழைப்பு நம்பிக்கையில இருக்கிற அந்த மனுஷன் கடைசியில தோல்வியாகும் பொழுது, அவங்க கண்ணில் இருந்து கண்ணீர் வரும் பொழுது கர்த்தர் துக்கப்படுகிறார், வேதனைப்படுகிறார் இன்றைக்கு. ஆனால் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு கரம், அதிகாலையில் எழுந்த உடனே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். எப்படி கூப்பிடுகிறார்? ஆண்டவரே, உங்க பலத்தை தாங்க, உங்க வல்லமை எனக்கு தாங்க, உங்க ஞானத்தை எனக்கு தாங்க, உங்க கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லி அதிகாலையில 2 கரங்களை இப்படி உயர்த்தி கேட்கிறார். என் கரங்களை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க என் தேவனை என்று சொல்லி கூப்பிடுகிறார்கள். அந்த வேளையில கர்த்தர் வானம் திறந்து அவர்களுடைய கரம் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அந்த கரம் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு அதை அப்படியே பெற்றுக்கொண்டு இந்த 2 கரத்திலே வைத்து அப்படியே பூமியிலே விதைக்கிறார்கள். தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு பூமியிலே விதைக்கிற அந்த விதை அது 100, 60, 30 பலன் கொடுக்கிறது. ஈசாக்கு விதைத்த விதையை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்தது போல தேவனிடத்திலே கையேந்தி கேட்கும் பொழுது தேவன் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்று பூமியிலே விதைக்கிறான். அந்த விதைக்கிற அந்த விதை அது 1000 மடங்கு கொடுத்து அநேக பேருக்கு பிரயோஜனமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார். இதை தன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய நாம் கேட்கும் பொழுது தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இந்த பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த மனுஷன் இரவு வேளையில 2 கரங்களை கும்பிட்டு, நன்றி தேவனே, இந்த நாளை ஆசீர்வதித்து தந்ததற்கு நன்றி என் தேவனே, என் தேவனே உமக்கு நன்றி என்று கரங்களை கும்பிட்டு தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார். கர்த்தர் இன்னும் மேல 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 ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். எந்த மனுஷன் என் கர்த்தருடைய பலத்தினால் நான் நிற்கிறேன் என்று ஓடுகிறானோ அவனோடு தேவ தூதர்கள் நிற்பார்கள், அவனோடு கர்த்தர் நிற்பார். அவன் மேல மேல கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவன் போகும் இடமெல்லாம் ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆனால் இன்றைக்கு தன்னுடைய பலத்திலே, தன்னுடைய நம்பிக்கையிலே, தன்னுடைய சுயத்திலே நிற்கிற மனுஷர்கள் விழுந்து போகும்போது கூட கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். என் மகனே, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன் அருகில் இருக்கிறேன் என்று அவர் அனுதினமும் பார்க்கிறார்.
இந்த உழைப்பாளி தினத்தில் அன்று நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே உங்க கரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க வீட்டுக்குள்ள உங்களுடைய ஆசீர்வாதம் பெருக பண்ணுவார். பொத்தலான பைக்குள்ள போடுவது போல காணப்படுகிறதா? எவ்வளவோ நான் விதைக்கிறேன், அதிகமாய் நான் சம்பாதிக்கிறேன், ஆனால் கொஞ்சமானதை நான் அறுக்கிறேன், கொஞ்சமான பணத்தை தான் என் வீட்டுக்குள்ள கொண்டு போக முடியுது என்று சொல்லுகிறீர்களா? கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த நாளில் தேவன் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகவே விரும்புகிறார். நம்முடைய உழைப்பை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நமக்கு பலத்தை கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார், பாதுகாப்பை கொடுக்கிறார், நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். எப்பொழுதும் உழைப்பாளியை மிகவும் அவர் நேசிக்கிறார். இந்த நாள்ல கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுவோம். அதிகாலையில் எழுந்த உடனே நாம் எந்த வேலையும் செய்யாதபடி இரு கரங்களை வானத்துக்கு நேராக நீட்டி, என் தேவனே என் கரத்தை ஆசீர்வதி என்று சொல்லி நாம் அதை பூமியில விதைக்கும் பொழுது அது 1000 மடங்கு பலன் கொடுக்கும். இரவிலே கர்த்தரை கும்பிட்டு நன்றி ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய தேசத்தையும் நம்முடைய எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகவே இன்றைய தினத்துல கர்த்தர் உங்களுடைய உழைப்பை, உங்களுடைய இந்த உழைப்பு ஒரு நாளும் வீணாகி போகாதபடி கர்த்தர் ஒவ்வொரு நாளும் விசேஷ ஆசீர்வாதத்தினாலே நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடைசி வரைக்கும் தன்னுடைய சரீரத்தை கொடுத்தார். எதற்காக? இந்த பூமியில விதைத்தார். அது 1000 இல்ல, உலகம் முழுவதும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய நற்செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறது. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அன்பு ஒவ்வொரு மீதும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அவருடைய சரீரத்தை நோக்கி பார்ப்போம், அவருடைய அன்பை நோக்கி பார்ப்போம், அவருடைய கிருபை நோக்கி பார்ப்போம். அப்பொழுது நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவார். இன்றைய உழைப்பால் தினமன்று கர்த்தர் விசேஷமாய் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நாம் கண்களை மூடி செபிப்போம். நன்றி தகப்பனே, இந்த நாளில் உழைக்கின்ற ஒவ்வொரு கரத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, ஒவ்வொரு கரத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் செய்கின்ற வேலையை என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கும்படியாய், உங்க பலத்த வல்லமை இறங்கும்படியாய் நோக்கி கூப்பிடுகிறேன் ஆண்டவர். நான் எவ்வளவு சம்பாதித்தாலும் அது பொத்தலான பைக்குள்ளே போடப்படுவது போல காணப்படுகிறது என்று சொல்லுகிறார்களே, அவர்களிடத்தில் தகப்பனே நீர் இறங்கி வந்து உதவி செய்யும்படியாய் உம்முடைய அன்பின் கரம் இறங்குவதற்காய் நன்றி. நீர் கூட இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் தகப்பனை உம்மை நோக்கி கூப்பிட்டு இரு கரங்களை உயர்த்தி உம்மிடத்திலே கேட்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் கிருபையாய் இறங்கினதற்காய் நன்றி ராஜ். ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஆசீர்வதி வழிகிறது. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசினார், உங்களோடும் பேசினார். மீண்டும் சந்திக்கும் வரைக்கும் உங்கள் ப்ரோ எஸ்பி ஜெகன். God bless you.